என்னங்க மறுபடியும் சினிமாவுக்கு போயிட்டாரு, பின்ன என்ன நான் கோட்டையில போய் கஜானாவை திறந்து பணம் எடுப்பேன்னா? வேலைக்கு தான் போய் ஆகணும். நான் ஒரு கூட்டம் நடத்துனா காசு வேணும். உங்ககிட்ட இருக்கா? எவ்வளவு இருக்கு? சரி, என்கிட்ட உள்ள இருக்கு, போட்டு நடத்துங்க கூட்டம். அப்படித்தான் நடக்குது இந்த கூட்டங்கள்லாம். அதனாலதான் என்னால சொல்ல முடியுது, ரேடு விடுறியா விடு அப்படின்னு சொல்றதுக்கு காரணம் அந்த தைரியத்தில் தான் சொல்றேன். அந்த தைரியம் தொடரும் அப்படின்னா நான் வேலை செய்யணும். ஏன் சினிமாவுக்கு போறத கேவலமா பேசுறாங்க. நீங்க முழு நேர அரசியல்வாதி இல்லைங்கிறாங்க. ஏங்க அரசியல்வாதி எல்லாம் உட்காந்து சீட்டாடுற போட்டோ எல்லாம் நான் பார்த்திருக்கேன். அந்த நேரத்தில் என்ன பண்ணிட்டு இருக்காங்க? பெரிய பெரிய தலைவர்கள் சீட்டாடுறதையும் டின்னர் சாப்பிட்றதையும் பார்த்திருக்கேன். அப்ப அந்த முழு நேர அரசியல்வாதி எவனுமே இல்லை என்று பெரியார் சொன்னதுதான் கரெக்ட். 8 மணி நேரம் தூங்குறவன் எவனுமே முழு நேர அரசியல்வாதி இல்லை. ஏன்னா வேற கனவுல எல்லாம் இருப்பான். ஆக இந்த முழு நேர அரசியல்வாதி இல்லைங்கிற விமர்சனம் எங்களுக்கு பொருந்தாது. இருக்கிற நேரத்தில் ஒழுங்கா வேலை செஞ்சா போதுமானது. அது நடந்திருந்தா நம்ம கவர்மெண்ட் ஆபீஸ் எல்லாம் எப்படி இருக்கும்? இருக்கிற அந்த 9 to 5 செய்ய வேண்டிய வேலை செஞ்சா நாடே முன்னேறிடுவேன். செய்யறது இல்ல. நாம செய்யற வேலை கரெக்டா செய்யுங்கன்னு தான் நான் சொல்றேன். முழு நேர அரசியல்வாதியாகி குடும்பத்தெல்லாம் தெருவில் விட்டுட்டு என் கூட வாங்கன்னு நான் சொல்ல. தெருவில் வாங்க, ஆனா குடும்பம் நல்லா இருக்கணும். நான் அதைத்தான் பண்ணிட்டு இருக்கேன். நான் எந்த தியாகமும் பண்ணல.